ஹாய், வெல்கம் பேக் டு ஃபேஷன் டாட் சேனல். பிரின்சஸ் கட்டோட ஷேப் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் 8 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ 5th ஷேப்பாக ஷேப் ஈயோட பேட்டர்ன் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இந்த கர்வ் கொடுத்துருப்போம். ஸோ தட் இது வந்து இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஃபிட்டிங் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதோடைய கட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் நாச்சஸாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டோடைய டீவியேஷன் கண்டிப்பாக வராது. அந்த பிரின்சஸ் கட்டோடைய அக்யூரசி வந்து 100% நம்மளுக்கு கிடைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் மேட்ச் பண்ணுறதுனால. அண்ட் நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் கிட்டத்தட்ட 8 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்து அதில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம டிஃபால்ட்டாகவும் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ஷாப்புக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஃபிட்டிங் கொடுப்பீங்களோ அந்த மாதிரியான ஃபிட்டிங்க்கே நீங்கள் இதையை டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுவும் அகெயின் அதே மாதிரி நம்மளோட பேக் போர்ஷனில் வச்சு பார்த்தோன்னா தெரியும் இந்த பாட்டமோடைய அட்டாச்சிங் போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம ஷேப் எஃப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.